அதனால் பஸ்ஸை வந்து இந்த ரூட்டில் திருப்பி விட்டாச்சுன்னா, இந்த காம்பவுண்டை உடைச்சிட்டு ரோடு போட்டாச்சுன்னா மெயின் ரோட்டில் கூட ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு என்ன நீங்கள் மதிப்பு கேட்குறீங்களோ அந்த பணத்தை கொடுக்க தயாராக இருக்கும் அரசாங்கம். நீங்கள் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. மதிப்பு வந்து 20 கோடி. ஓகே, 20 கோடி. அப்போ மக்கள் பயன்பாட்டுக்காக தானே கேட்குறீங்க. எங்கள் அப்பா எத்தனையோ நிலத்தை வந்து அரசுக்கு தானமாக கொடுத்துருக்கிறாரு அந்த காலத்திலேயே. இன்னைக்கு நான் வந்து காசு வாங்கிட்டு கொடுத்துட்டேன்னா அந்த அவர் கொடுத்ததனுடைய இது வந்து அது வராது, அடிபட்டு போயிடும் அந்த தியாகம். அவர் உருவாக்கிய சொத்து தான் அது. அதனால நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துங்கன்றாங்க. அப்போ அந்த ரோடுக்கு ஸ்கெட்ச் போடும்போது இவர்களுடைய வகைராலே ஒருத்தருடைய பாகம் அங்கே வருது. ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் எதுக்குங்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம், நீங்கள் கொடுக்குறீங்க, படையாச்சியாரோட சொத்து கொடுக்குறீங்க, எங்கள் இதை வந்து நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு. எப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் எவ்வளோ இடம் அடிப்படுதோ அதுக்கு பக்கத்துலேயே ஏன் இடம் இருக்கலாம் அதை அப்படியே ரீச் பண்ணி கொடுத்துட்றோம் உனக்கு. நீ வந்து அரசாங்கத்தை விட்டு கொடுத்துரு, அது அப்போ தான் ரோடு அதில் போக முடியும்னு சொல்லி அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்த பெருமை இன்றைக்கு அவர்களுடைய வாரிசுகளுக்கு உண்டு. இன்னைக்கு ஆவணங்கள்லாம் இருக்கு. அதை அன்றைக்கு அவருடைய நினைவு மண்டபத்தை திறக்கும் பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் அங்கே கடலூரில் இந்த நிகழ்ச்சி மையமாக வைத்து அவர் பேசிய உரையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்கள் இதிலேயே சேர்த்து அவருடைய உடன் பிறந்தவர்களை இன்னைக்கு எங்கே இருக்காங்க, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்போ இங்கே எங்கே இருக்காங்க, அவருடைய எப்படி அவர்கள்லாம் அரசியல் பின்புலத்தில் வரவே இல்லை. அவங்க யாரையுமே அவங்க கொண்டு வரல. அவருடைய பையனுங்க மட்டும்தான். அவர் திண்டிவனம் எம்பியாக இருந்தார், அவர் பேர் ராம்தாஸ், டாக்டர். அவரும் அதுக்கு பிறகு செஞ்சி எம்எல்ஏ இருந்தார். அவரை மட்டும்தான் அரசியல் கொண்டு வந்தார். பாக்கி அவங்க குடும்பத்தில் யாருமே அரசியல் உள்ள வரல. அவங்க 2 பேர். இவர் மட்டும்தான். அவருக்கு இப்போ 75 வயசாகுது. அவருடைய மகன் வந்து எம்எல்ஏவும் இருந்திருக்கிறாரு, எம்பியாவும் இருந்திருக்கிறாரு. குறிப்பாக இதில் இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னதே நான் இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணி கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தலித் சமூக மக்களுக்கும் வன்னியர் சமூக மக்களுக்கும் இடையில ஒரு கசப்புணர்வு இருப்பதை போன்ற தோற்றத்தை பல இடங்கள்ல பல பேர், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பல பேர் அங்கே உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அவர் எப்படி பண்ணியிருக்கிறாருங்கிறத நீங்கள் சொல்லும் போதே இப்போ நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை அவர் இன்னும் இருந்திருந்தாருன்னா இன்னும் இந்த சொசைட்டி எப்படி மாறி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, நீங்கள் ஒரு சமூக ஒற்றுமை வரணும்னா ஒரு அம்பேத்கர் சிலையை போய் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திறக்கிறாருன்னு வச்சுங்க, பெருமை, அதில் மாற்றுகிறது. ஆனால் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவரை, பொதுவான தலைவர், எல்லா சமுதாயத்துக்கும் தலித் சமுதாயமாக இருந்தாலும் எல்லா சமுதாயத்துக்குமான தலைவர் ஒருத்தர் உருவாயிருப்பார்ல, அவரை கொண்டு வந்து ராமசாமி படையாச்சாரோட சிலை திறக்க வைக்கிறது தான் ஒரு பெருமை.